ஏன்னா மகர ராசி 7 நாட்டு சனி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் முடியலையா? முடிஞ்சிச்சா? அப்போ மகர ராசிக்கு எப்படி இருக்கு? ஏன்னா எல்லாரும் எதிர்பார்ப்போட இருக்காங்க, சொல்லுங்க. மகர ராசிக்கு வந்து 7 சனி முடிஞ்சோம், இன்னும் எதுவுமே நடக்கலன்னு ரொம்ப கவலை வருத்தப்படுறாங்க. எதுவுமே வந்து நாங்க போறோம், கஷ்டப்படுறோம், சனியோட இருந்ததுனால ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாம் போறோம் வரோம், திரும்ப மனசு வெக்ஸ் ஆகுது, ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்துல செவ்வாய் கேந்திர ஸ்தானத்தை நல்ல பலம் பெறார். கலங்காதீங்க, நடக்காதுன்னு நினைக்காதீங்க. நம்ம எண்ணங்கள் தான் நம்மளுடைய இது. உங்களுடைய சிந்தனையையும் உங்களுடைய உழைப்பையும் தவறாமல் போடும்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை எடுத்துருங்க. எதுவும் நடக்கலையே நெகட்டிவ் தாட் மட்டும் போடாதீங்க. உங்களுடைய அந்த ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடு எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்குமே வணக்கம். ஏன்னா எங்களோட ஜோதிடர் யுகம் சேனல் வந்து இந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகி இந்த அளவுக்கு பிரபலமானது காரணமே நீங்கள் தான். அவ்வளோ விஷயங்கள் நாங்கள் உங்களுக்காக எடுத்து ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கோம். அதாவது சுக்கிர பயிற்சி அப்படின்னா எனக்கும் தெரியாது. சுக்கிர பயிற்சினா எப்போ, அது எப்போ வருது, அதனால் எவ்வளோ விளைவுகள், எவ்வளோ கிஃப்டெல்லாம் நமக்கு எல்லா மக்களுக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர் கலையரசி ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆதித்யா அப்படிங்கிறதே வந்து சூரியன். அவங்களே பார்க்குறதுக்கு ஒரு சூரியன் முகத்தில் அவ்வளோ அழகாக பிரகாசமாக உட்காந்துட்ருக்காங்க. நிறைய விஷயம் அவங்கக்கிட்டேருந்து பாசிட்டிவாக நிறைய விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது சுக்கிர பயிற்சி அது எப்போ வருது, அதனால நமக்குலாம் எவ்வளோ நன்மைகள்லாம் நடக்க போகுது, எப்போ வருது, என்னென்ன நடக்க போகுது எல்லாத்தையும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களே சந்திக்கலாமா? வாங்க அவங்கள மீட் பண்ணுவோம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அவர்களே அப்படின் போது அந்த பேர் சொல்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சொர்ணலக்ஷ்மி அப்படின்னாலே வந்து சொர்ணம், பணம். ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அப்படின்னா நீங்கள் அவ்வளோ அழகாக ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி மாதிரி இருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க, பிரகாசமாக அம்சமாக உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்கம்மா, சுக்கிர பயிற்சினா என்ன, அது எப்போ வருது, அதனால எவ்வளோ விளைவுகள்லாம் நமக்கு நிறைய நன்மைகள்லாம் நடக்க போகுது? அதாவதுமா, நம்ம 9 கிரகங்கள் இருக்கு. டெய்லியும் ஒரு மனுஷன் வந்து பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கணும்னா என்ன வேணும்? சுக்கிரன் இருக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து ஒரு சில்லறை பணம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம், கொடுக்கிறவரு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மாத கிரகங்கள். ஒரு செகண்ட்ல ஒரு நொடியில என்ன வேணாலுமே நம்மளுக்கு நடந்துடலாம். நம்ம வந்து எல்லாரையுமே கணிச்சோம்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு நாள் ஆகிடும் நம்மளுக்கு வந்து பலன்கள் சொல்றதுக்கு. இந்த சுக்கிரன் என்பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இயங்கும் சக்தி அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா சுக்கராச்சாரியக்கு தான் வந்து இறந்தவங்களே மீட்டக்கூடிய சக்தி இருக்கு. இப்ப வந்து நம்ம கேட்போம், என்னடா காசு பணம் துட்டு மணி 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 இதான் வந்து வாழ்க்கையே. அப்ப இந்த மாதம் எனக்கு ஒரு வரவு இருக்குமா, இல்ல சுக்கிரனாலே வந்து காலச்சக்கரத்தின் 2-7 எனக்கு யாரால ஒரு ஆதாயம் கிடைக்குமா, லாபம் இருக்கா, ஏதாவது ஒரு கிஃப்ட் வருமா, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு தேவை வச்சிருக்கேன், மொய் பணம் வருமா. இப்ப எல்லாம் என்ன பண்றோம், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடறோம், அதுல வந்து நம்ம என்ன பண்றோம், திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு மொய்யே வந்து வட்டி இல்லாத கடன் சொல்றோம். அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு வரவு இதெல்லாம் இருக்குதான்றத வந்து இந்த பதிவுல வந்து பார்த்துடலாம். இதுக்கு சாதகம் சுக்கிரன் பணம் மட்டும்தான் கொடுப்பாரான, அவரால் வந்து மாரகத்துக்கும் அதிபதி அவர் தான். இந்த 2ஆம் இடம் என்றது மீட்ரு, நம்மளுக்கு பணத்தையும் சொல்லும், நம்மளுக்கு எதிர்பாராத ஒரு கர்ம செயல் நடக்கிறதையும் சொல்லும். இந்த 12 ராசிக்கு எப்படி வந்து இந்த சுக்கிரனுடைய நகர்வால், அதுவும் அவர் வந்து தேவகுருவோட இணைகிறார். அப்ப இந்த குரு சுக்கிரன் இணைவு 12 ராசிக்கும் வந்து என்ன மாதிரி ஒரு சாதகம் பாதகம் தரப்போகிறது என்பதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு தெளிவா ஒரு பட்டுன்னு ஒரு 4 விஷயங்களை வந்து அழகா பார்த்துடலாம். இந்த மகர ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கு? ஏன்னா மகர ராசி 7 நாட்டு சனி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் முடியலையா? முடிஞ்சிச்சா? அப்போ மகர ராசிக்கு எப்படி இருக்கு? ஏன்னா எல்லாரும் எதிர்பார்ப்போட இருக்காங்க, சொல்லுங்க. மகர ராசிக்கு வந்து 7 சனி முடிஞ்சோம், இன்னும் எதுவுமே நடக்கலன்னு ரொம்ப கவலை வருத்தப்படுறாங்க. எதுவுமே வந்து நாங்க போறோம், கஷ்டப்படுறோம், நாங்கள் அதுக்கான எஃபர்ட் போடுறோம், ரொம்ப மன வருத்தமாக இருக்குது, இது நடக்குமா நடக்காதா இப்படின்னு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா 2ல் இருக்க ராகும் 8ல் இருக்க கேதும் இந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸை கொடுத்துருவாங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோமே, இவ்வளோ நேரம் விரைய பண்ணுறோம், நம்ம பொருள் செலவு பண்ணுறோம், உழைப்பு போடுறோம், உழைப்பின் ராசி மகரம்னாலே
உழைப்பு, வேலை, இதற்கு அடையாளமே அவங்க தான். முதலாளியை உருவாக்கக்கூடிய வர்க்கம்னு நம்ம நிறைய மகரத்தை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செவ்வாய் நல்லா அருமையாக இது வரைக்கும் வந்து 3ஆம் இடத்துல இருந்து நிறைய தடைகள் சனியோட இருந்ததுனால ஒன்றுமே பண்ண முடியல. எல்லாம் போகிறோம் வரோம், திரும்ப மனசு வெக்ஸ் ஆகுது, ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்துல செவ்வாய் கேந்திர ஸ்தானத்தை நல்லா பலம் பெறார். இந்த 4ஆம் இடம் தான் நம்மளுடைய ஸ்டெபிலிட்டி, ஸ்டாமினா, ஸ்கில், நம்மளுடைய வந்து ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லக்கூடியது. 4 எஸ்ஸும் வந்து இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து வேலை செய்ய போகுது. சூரியன் புதன் வேறு 5ல் வந்து உட்காந்துருக்குறாங்க. திடீர் அதிர்ஷ்டம், பதவி யோகம். மகர ராசிலாம் யாருன்னா இருக்கீங்கன்னா இப்போ திடீர்னு எலெக்ஷனில் வந்து எதிர்பாராத ஒரு வின்னிங்லாம் ஆயிருக்கக்கூடியவர்கள், ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்களை வந்து நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். அடுத்து வந்து நம்மளுக்கு குருவும் வந்து இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்து அப்படியே ராசியை பார்த்து நம்மளை வலுப்படுத்துறதுக்கு ரெடியாக நிற்கிறார். அவர் சீக்கிரமாக நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தொழிலில் வந்து ஒரு பதவி ப்ரமோஷனு இல்லை ஒரு வேலை செய்கிறோம், அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு கிடைக்குமா அப்படின்லாம் காத்து கொண்டிருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான நேரம். எதுவுமே மனம் கலங்காதீங்க, நடக்காதுன்னு நினைக்காதீங்க. நம்ம எண்ணங்கள் தான் நம்மளுடைய இது. உங்களுடைய சிந்தனையையும் உங்களுடைய உழைப்பையும் தவறாமல் போடும்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை எடுத்துருங்க. உங்களுடைய நீண்ட நாளாக நினச்சிருப்பீங்க இல்லையா, இப்போ மாணவர்களாக இருந்தால் படிப்பு, இளைஞர்களாக இருந்தால் ஒரு நல்ல வேலை, ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் நல்ல உடல் ஆரோக்கியம், வயதானவர்களாக இருந்தால் நல்ல உடல் ஆரோக்கியம். மகரம் எப்பவும் ஆக்டிவாக இருக்கணும். உங்களுடைய உடம்புலேருந்து வேர்வை துளி வந்துச்சுனாலே அங்கே சனி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாருன்னு சொல்லலாம். எப்போவுமே நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளி மாதிரி வேட்டியை கட்டி வேலையை இறங்கக்கூடிய ஆள் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ மகரத்துக்கு வந்து ரொம்ப அருமையாக தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, எடுத்த முயற்சிகள் வந்து கை கூடுவது, நல்ல வீடு, மனை, வண்டி, வாகன யோகம். என்னடா இவ்வளோ சம்பாதிக்கிறேன் பண்ணுறேன், எனக்கு கீழே இருந்தேன் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் இன்னும் வந்து ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கே வரலேன்னுவாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மகரத்துக்கு வந்து நிறைய நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 45 வயதுக்கு மேலே தான் அவங்க உணர்வாங்க, ஓ வாழ்க்கையை நம்ம வந்து ஒரு மாற்றத்தை அடைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுடைய 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது கும்ப வீடு. அது வந்து காலச்சக்கரத்தின் 11ஆம் இடம். எது நடந்தாலுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. இதுக்கு மேலே அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கும். அப்பேற்பட்ட மகரத்துக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என்ன உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. இந்த நீர்வழி பிரயாணங்கள், அதே போல் நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. இரவு நேர பிரயாணங்களில் விலை மதிப்பான பொருட்களில் வந்து கவனமாக கையாளுறதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் இது வேணும். தொழிலில் நல்ல எதிர்பார்க்காத, நான் சொல்லிட்டேன் இல்லையா, நல்ல மாற்றங்கள், உங்கள் திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பேர், புகழ் இதெல்லாம் கிடைக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் தாராளமே பண்ணுங்க. நம்மளுக்கு குரு பயிற்சி ஆன உடனே உங்களுக்கு அல்ல இனிமே எல்லாமே கெட்டி மேளம் கொட்ட வேண்டியது தான். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீங்கன்னா அவங்களுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது இந்த காலகட்டம். ஒரு நல்ல மந்திரம் சொல்லுங்க மகர ராசிக்கு. மகர ராசிக்கு ஒன்றும் இல்லை, ஓம் வக்ரதுண்ட கணபதியே நமக. இதை சொல்ல 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 அவங்க தடைகள் தவிடுபொடியாகும். நல்ல எதிர்காலம், நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது. மனம் மட்டும் தளரக்கூடாது, சோர்வடைஞ்சிடாதீங்க. எதுவும் நடக்கலையே நெகட்டிவ் தாட் மட்டும் போடாதீங்க. உங்களுடைய அந்த ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடு உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை உங்கள் பக்கம் இழுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மகர ராசி லக்னக்காரர்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிம்மா, நல்லா அழகாக சொன்னீங்க. மகர ராசிக்கு, மகர ராசி நேயர்களுக்கு வந்து இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இவ்வளோ விஷயம் நீங்கள் கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். நிறைய மந்திரங்கள், நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஹாப்பியாக இருங்க. இனிமேல் உங்கள் காலம்தான், என்ஜாய் பண்ணுங்கள்.